வணக்கம். நந்தலாலா சமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கீ ரைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கீ ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரிசி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி தழை, ஏலக்காய், நெய். அடுத்து தேங்காய், கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம். கட் பண்ண தேங்காவை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் பால். இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானோன்னே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய்யை நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே பிரிஞ்சி போட்டுக்கலாம். அது கூட ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னு நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். அது கூட கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா பச்சை மிளகா வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, பால் தான் ஊற்றணும். உப்பு போட்டுக்கலாம். அரிசி கலக்கி விட்டுறலாம். சிறிது கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சாதம் நல்லா கொதிக்குது. நம்ம மூடியை போட்டு குக்கரை மூடிடலாம். 2 விசில் வந்தோன்னா குக்கரை இறக்கிடலாம். 5 minutes later. குக்கர் 2 விசில் வந்துச்சு. விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ குக்கர் திறந்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள் கீ ரைஸ். இப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இந்தமாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதேமாரி செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.